Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 6. Question pathina Salim bought an article for rupees 784 which included GST of 12%. What is the price of the article before GST was added? அதாவது ஒரு ஆர்டிக்கிள் வாங்கியிருக்காங்க, அந்த ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 784. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 12% அப்படின்ட்டு. நம்ம இப்போ அந்த எம்ஆர்பி ஆஃப் த ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்குறாங்க, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம், ரைட்? ஸோ ப்ளஸ் tax is equal to bill amount. So cost of the item பதில் இங்க பாத்தீங்கன்னா item என்ன article, right? So cost of the article plus some tax. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இது வந்து GST. Okay, plus tax is equal to bill amount. Okay, இதுதான் overall amount of the article. Okay, so இந்த problemல bill amount கொடுத்துட்டாங்க. இதுதான் bill amount. என்னது 784. Okay, so bill amount பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க problemல. It is equal to rupees 784. Okay, so tax amount பாத்தீங்கன்னா கொடுக்கல. Okay, அதுக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க? tax percentage கொடுத்திருக்காங்க. tax percentage என்ன? 12%. Okay, so அப்ப tax amount என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம find out பண்ணணும். Okay, so first let cost of the article. Okay, cost of the article நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. So cost of the article equal to x. So cost of the article x இருக்கும்போது tax amount என்ன? tax percentage into cost of the article. அதாவது tax percentage of the cost article. ஏதாவது ஒரு ஆர்டிகிளுக்கு நீங்க வந்து tax amount எவ்வளோன்னு find out பண்ணீங்கன்னா அந்த tax percentage into cost of the article போட்டோம்னா அந்த tax amount என்னன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ tax percentage இங்கே என்ன? 12%. 12% எப்படி எழுதலாம்? 12 by 100. காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள் நம்மளுக்கு தெரியாது, அது வந்து எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலாக்கு வரலாம். ஃபார்முலா என்னது? காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள் பிளஸ் டாக்ஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பில் அமௌண்ட். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள் என்னன்னு தெரியாது, ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகே, டாக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 into x என்ன? 12x by 100. ஓகே, ஸோ டாக்ஸ் அமௌண்ட் வந்து 12x by 100. Okay, which is equal to bill amount. Bill amount இந்த ப்ராப்ளம்ல எவ்வளோ? 784. Okay, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 100 LCM. ஓகே, இங்கே 100 இல்லை, ஜஸ்ட் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 100x plus 12x. ஓகே, it is equal to 784. 100 plus 12 என்ன? 112x divided by 100 equal to 784. இதுல இருந்து x ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? x என்னது? 784 into இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போடும்போது மல்டிப்ளை 100, இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல வந்துடும், டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 7 1s are 7, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும், 42 ஆயிரும். 6 7s are 42. 7 1s are 7, 7 1s are 7, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 7 2s are 14. 8 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 8 2s are 16. ஓகே, 8 1s are 8, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும், 32 ஆயிரும். 4 8s are 32. அகைன் 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணா 2 1s are 2, இங்க வந்து 7 2s are 14. அப்போ நியூமரேட்டர்ல ஜஸ்ட் 7 into 100 தான் இருக்கு. ஓகே, 700. ஸோ அப்போ x equal to 700. ஸோ இந்த x தான் என்னது? காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள். ஓகே, ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கிள், ஓகே, before adding GST, before adding GST, it is equal to rupees 700. Okay, thank you, thanks for watching.